விரிவாக்கம் மன்னர்களை சந்திப்போம். அப்படி சொல்லுமா? அப்படியே வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி. ஐயா எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி. மந்திரி வருவாரு 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 ஐயா வருவார் வருவார் என்று சொல்லி வழிமேல விழி வைத்து காத்திருக்கோம். நாங்கள் வழிமேல விழி வைத்து காத்திருக்கோம். வருக 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 எங்கள் கொடியின் நல்ல தரணம் செய்தே பாண்டியரே இளையவரே வல்லங்கா கும்பிட்டடி பாரணம் கணவாதி பிள்ளை கும்பிட்டடி பறந்தே வட்டப்பட்டே தனபடி வல்லவரே நீங்கள் பிள்ளை மகள் கம்பளத்தர கழுத்துல பாருங்க ஐயா பாருங்க. மந்திரரே உங்கள் மகன் காயிலாக்காக பாளையங்கோட்டை கருத்தக்கோட்டை நெல்வாய்ச்சி நிலவா. ஐயோ என்ன சொன்னீங்க கம்பளத்தார்கள்? சரி வேய்க்கச்ச வேண்டும் கல்லுக்கச்ச மனகர்பணன் படைக்கதோ பாண்டிய தேவரிடம் நெல்லு கேட்ட பிரபு. சரி எங்களை பார்த்து திறக்குள வார்த்தை ஏறாத வார்த்தைகள் நீங்கள் யாரும் கேட்டார்களா? பாருங்கள் இது நம்மள கேட்ட கேள்வி அல்ல.
பெரிய மகாராசா சின்ன மகாராசா கேட்ட கேள்வியாக தெரியுற கம்பள வீரர்களே தான் தெரிவித்தேன். சரி, அங்கே நடந்தவர் அவராம் தெரிவிக்க வேண்டும் பிரபு. மாமார்களே, காரணம் தாங்கள் தானே. மந்திரார் எவ்வளவு தடுத்து பார்த்தாலும் தாங்கள் கோபத்தில் தாங்கள் தானே கொள்ளையும் கொலை செய்தீங்க சொல்றாருல. ஐயா என்ன ஐயா சொல்றதுல உண்மைதான். யார் வீட்டு விஷயத்துக்கு நெல் வாங்க போச்சு நீங்க? அவர் மங்க காந்தில வாக்குதான். வீட்டு விஷயத்துக்கு இல்ல. ஆமா, ஐயாவை கூட தானே அனுப்புனீங்க. எங்க கூட. ஆமையா, இப்படி வினைக்கு வருவாருன்னு யாருக்கு தெரியும்? வினைக்கு வந்தார். துணைக்கு அனுப்புனீங்க, வினைக்கு வந்தாரு. என்னையா காரணமே தாங்கள் தான் சொல்றாரு. முறையோட போய் நெல்லு கேட்டான். சரி, என்ன சொன்னாங்க? இந்த நெல்லுக்கு நாங்க சொந்தக்காரங்க இல்ல. சரி, இது கும்பனியாருக்கு சொந்தமான நெல்லு. விக்டோரியா மகாராணியை கேட்கணும், இல்லைன்னா சாச்சன் துறையை கேட்கணும். சரி அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, அப்பவே ஐயாட்ட நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஐயா வாங்கயா போய் மகாராஷ்டிரட்ட சொல்லுவான், அவங்க நெல்லு இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இந்த வருஷம் உங்க மேயன் காந்தி விழா நடந்தாலும் நடக்காட்டியும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் அமோகமா கொண்டாடுவோம்யா, நம்ம அரண்மனையில் நெல்லு விளைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். சொன்னீர்களா? ஆமாங்க. அதுக்கு என்ன இருந்தார்? ஐயா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏட்ட அப்படியே திருப்புறாருல. எப்படி? ராமநாதபுரத்தை இழுக்கிறாரு. எப்படி? அங்க விட்டு போட்டு வந்தாங்கல்ல. ஆமா, வெள்ளக்கார என்ன மாதிரிலாம் செஞ்சான். அப்படிலாம் அதுக்காகத்தான் செய்றேன். முடியுமா முடியாதான்னு சொல்லி ஐயா தூண்டி விட்டதே ஐயா தான். உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, ரோஷம் இல்ல. சரியா? மந்திரார் கேட்டுக்கணும். அவங்க மாமா சொல்றது உண்மை. உங்க இளைய மன்னர் தெரிவித்த போல் தெரிவித்தேன். சரி, கம்பல் குடிகளே பாருங்க, சாமர்த்தியம் கொன்று வார் என்று வாருங்கள். சரி, தவறாக இருந்தால் நீயா தம்பி ஊத்திரி பாண்டியா, ஒரு காலத்தில் நாடு நகரம் பண்பொருளை அத்தனை தேடி கொடுத்த மந்திராளர்கள் நம்மிடம் மன்னிப்பு கேட்கிறார். என்ன செய்யலாம் கூறுங்கள். அண்ணா, நமக்கு ஒரு காலத்தில் பொன்பொருள் எல்லாம் தேடி கொடுத்த பிள்ளை மகன் அல்லவா? ஆமா. ஆகையால் நமது மந்திரரை மன்னித்து விடுங்களா, நாம் மன்னித்து விடுங்கள். அப்படி ஆகட்டும். மந்திரரே, வீரத்தில் சேர்ந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன், ரோஜத்தில் சேர்ந்தவன் தம்பி உமத்திரி பாண்டியன் உங்களை மன்னித்து சொல்லிவிட்டான். இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? எப்படி மகன் கால்வாசி சிறப்பாக நடத்த வேண்டும். உங்க மகன் காலில் எங்கு வைத்த விடுதல் எப்படி நடத்த வேண்டும் கூறுங்கள். திருச்செந்தூர் அழைத்து நடத்த வேண்டும். மந்திரரே, நமது பாஞ்சாங்குச்சி கோட்டை இருக்குது, நம்ம சக்கம்மாள் கோயில் இருக்குது, இங்க இருப்பசாமி கூட கோயில் இருக்குது அல்லவா, இங்க வச்சு நடத்தலாம் அல்லவா உங்க மகன் காயிலாவை? பிரபு, வெள்ளியம்மாளுக்கு பாவனைக்கு திருமுடிந்து வருஷம் திரும்பவில்லை. அதுக்காக ஆகினால இடத்தோடு ஒரு பிரார்த்தனை அல்லவா, பிரார்த்தனைகள். ஏயா என்ன சொல்றது பாத்தீங்களா? சரி, இருந்தாலும் பரவாயில்லை. உங்க மகன் காயிலாவுக்கு யார் யார் வர வேண்டும் கூறுங்கள். 1000 பலம், 100 பதிவாளம், 64 மடவர்கள், அந்த பரத்து பெண்கள், வெள்ளியம்மாள், பொம்மியம்மாள், பட்டத்தரசி எப்படி சகோதரி சேர் வருவார்கள். தாங்கள் கோட்டையில் வந்து கொள்ள வேண்டும். இளையமனார் வரணும். நிறுத்துவையா, என்ன பார்த்து எதிர்க்கின்றீர்கள்? உங்கள் மகன் கல்யாண காதகமீன வர்க்க யார் யார் வர வேண்டும்? 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படைத்தலைவர்கள் வர வேண்டும். திம்பியம்மாள், பொம்மியம்மாள், அந்த பரத்த பெண்கள் அனைவரும் வர வேண்டும். அதில் தானும் வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். மந்திரியாரே, தாங்கள் செய்ததெல்லாம் நயவஞ்சகமான காரியம். அப்படி இருந்தும் அண்ணா மன்னித்து விட்டார். இப்பொழுது தாங்கள் என்ன காரியம் செய்திருக்கின்றீர்கள்? தன்னம் தனிமையாக இருக்கும் எனது அண்ணாவிற்கு ஏதேனும் ஆபத்து என்றால் என்னையா செய்வது? பக்கத்திலாக சட்டைப்படை பெட்டிப்படை வைத்து துறமருது. அதற்கு மேலே ஆபத்து வந்தா நம்ம பாஞ்சாலங்குறிச்சிக்கும் திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து 7 வெங்கல ஆலயத்துக்குவா. ஆமாம் ஐயா. ஒரு நகரம் நம்ம சஞ்சலம் ஜகடம் உடனே. அப்படியானால் அண்ணாவை சந்தோஷப்படுத்தி தேவராட்டங்கள் ஆடுங்கள். பிறகு உங்கள் மகன் கல்யாண காதலி விழாவிற்கு செல்லலாம். அப்படி சொல்லுவோம். முருகா, தாய் ஈஸ்வரி, பிரசக்தி, நப்பர காளி குண்டு கொண்டே லாலாம் குடிகொண்ட லாலாம் கோவி கொண்ட சக்க தேவி குலம் குண்டு குண்டு லாலாத்தி குளம் காக்க வாரா, கோயில் கொண்ட சக்காதேவி குளம் காக்க வாரா, கொண்டு லாலாம் குடிகொண்ட லாலாம் கோவி கொண்ட சக்க தேவி குலம் காக்க வாரா. அங்கே ஓ என் மகன் கல்யாணம் கெடுப்பதற்காக எத்தனை திட்டம் கூறினாய், எத்தனை திட்டம் கூறினாய். என்னுடைய மகன்களை சிறப்பாக நடத்த நினைச்ச எளவும் இந்த மாதிரி அடிக்க விடுமா. உங்க தெருவுல கேதம் இல்லையா? தெரியாம தெரிஞ்சு அடிச்சிருக்கேன். அப்போ அடுத்த தெருவி அது, அடுத்த தெருவிலையா கேதம்? ஆமா, அங்க 2 வேளை கேட்டோம். உங்க தெருவு தான் சொன்னாங்க. தூக்க தூக்க
நன்றி யாரா யாரா லங்கடி யாரா துறவழி போக வேண்டும் ஏழே லங்கடி ஏழேலா ஜடுகுடி ஏழேலா சத்தியமாக போக வேண்டும் ஏழே லங்கடி ஏழேலா ஓடி போயா போங்கப்பா வாளிகளும் குத்த அண்ணா தம்பி ஊத்தரி பாண்டியா தெய்வீக திருமணாளுடைய புகழ் பாடிவிட்டு பிறகு கதைக்கு தொடங்குவோம் அண்ணா. அப்படி ஆகட்டும். தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே ஐயா சேதுபதி பூமியிலே பூமியிலே பேசனால மிகுந்தவரான் தெரிஞ்சுக்க ராஜா நல்ல தேவர்குள்ள திருமகனா புரிஞ்சிக்க ரோசா தென்பாடி நாட்டினிலே செல்வதி பூமியிலே கண்ணே செல்வதி பூமியிலே பூமியிலே பேசனால மிகுந்தவரான் தெரிஞ்சுக்க ராஜா நல்ல தேவர் குல திருமகனாம் உறிஞ்சுக்கு ரோசா மல்லிகை மணக்கிதிலோ மரபரின் வாசலிலே முல்லை மணக்கிதிலோ ரோச கட்டழகி தங்கம் தான் பசுப்பொன் சிங்கம் தான் தங்கம் தான் தேவர் மகன் சிங்கம் தான் தங்கம் தான் தேவர் மகன் சிங்கம் தான் தேவர் என்றால் மக்கள் புள்ளோ துள்ளி குதிக்கு என்றாசா தேவர் என்றால் மக்கள் புள்ளோ துள்ளி குதிக்கு என்றாசா தேவன் என்று பெயர் உரைத்தால் தேனிக்கனை இசை பாடும் செந்தமிழ் கவி பாடும் தெரிஞ்சுக்க ராஜா தங்கம் தான் பசுப்பொன் சிங்கம் தான் தங்கள் தான் படுபொல் சிங்கம் தான் தேவர் என்றால் மக்கள் உள்ளம் துள்ளி குதிக்கு என்றாசா தேவர் என்றால் மக்கள் உள்ளம் துள்ளி குதிக்கு ராஜா தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே ஐயா சேதுபதி பூமியிலே பூமியிலே பேச நல்ல மிகுந்தவராம் தெரிஞ்சுக்க ராசா நல்ல தேவர் குல திருமகனாம் உறிஞ்சுக்கு ரோசா நாடு வந்த நல்லவராம் நடமாடு பொய்கீசமா நாடு போட்ட நல்ல நடமாடும் பொக்கீசமா தெய்வீக திருமகன தெரிஞ்சுக்க ராஜா தங்கம் தான் பசுபொன் சிங்கம் தான் தங்கள் தான் படுபொல் சிங்கம் தான் தேவர் என்றால் மக்கள் உள்ளோ துள்ளி குதிக்கு என்றாசா தேவர் என்றால் மக்கள் உள்ளோ துள்ளி குதிக்கு என்றாசா தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே சேதுபதி பூமியிலே பூமியிலே கேசனால மிகுந்தவராம் தெரிஞ்சிக்க ராசா நல்ல தேவர்குள்ள திருமகனா புரிஞ்சிக்க ரோசா முக்குளத்து மணி விளக்கா முடிசுட மாமன்னரா முக்குளத்து மணி விளக்கா மொழி சுடவா மன்னராம் மூவேத பரம்பரையா தெரிஞ்சுக்க ராஜா மண்ணாசை அதிலும் பெண்ணாசை மண்ணாசை அதிலும் பெண்ணாசை வாழ்வில் என்றோ கட்டுப்பாடாய் மனம் பெருத்து நின்றவராம் வாழ்வில் என்றோ கட்டுப்பாடாய் மனம் பெருத்து நின்றவராம் தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியில சேதுபதி பூமியில பூமியில தேச நலம் மிகுந்தவராம் தெரிஞ்சிக்க ராசா நல்ல தேவர்குள்ள திருமகனாம் புரிஞ்சிக்க ரோசா தம்பி இப்படி ஒரு வருத்தி கொடுத்தா திருச்செந்தாலையும் செல்ல வேண்டும் அல்லவா அப்பப்பட்டா பசுமான் முத்துராமலிங்க தேவரின் பாடலை பாடிய 2 நபர்களுக்கும் முஷ்டகுறிச்சி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் 100, செந்தில்
2 நபர்களுக்கும் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். ஆர்மோனியம் பின்பாட்டு முருகன் அண்ணன் அவர்கள் தனியாக பசு முத்துராமித்தவர் பாடலை பாடும்படி செந்தில் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். எங்களுக்கு அன்பளித்த ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி 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 நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். தேவர்கள் பாட சொல்லி அன்பளிப்படுத்த அன்புடன் செந்தில் அவர்கள் என்னுடைய செலவும் என்னுடைய கலைக்கொடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடுறேன். அண்ணா, தாங்களை விட்டு பிரிவதற்கு என் மனம் இடிவிழுந்த இதயம் போல் துடிக்கின்றது அண்ணா, துடிக்கின்றது. எப்படி இருக்க தெரியுமா? என் உயிரே இதய கனியே, என் உயிரே இதய கனியே, என்ற அண்ணா பாண்டியனே, உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளம் எல்லாம் எரிமலையோ, உள்ளம் எல்லாம் எரிமலையோ. என் உயிரே இதய கனியே, எந்தந்தமி ஊமையவே, என் உயிரே இதய கனியே, எந்தந்தமி ஊமையவே, உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளாமதா எரிமலைவோ, உள்ளாமதும் எரிமலைவோ. அண்ணா ஒன்றுபட்ட நாள் முதலால் ஒரு நொடியில் என் உறவு அந்நிய நாட்டு வெள்ளையனால் அழிந்திடுமோ நம் உறவு, அந்நிய நாட்டு வெள்ளையனால் அழிந்திடுமோ நம் உறவு. என் உயிரே இதய கனியே, எங்கள் அண்ணா பாண்டியனே, உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளாமதும் எரிமலை போல், உள்ளாமதும் எரிமலை. பிள்ளை மகள் வஞ்சனையால் பிரிப்பதற்கு நேர்ந்ததல்லா, பிள்ளை மகள் வஞ்சனையால் பிரிந்தமடா அண்ணன் தம்பி, அன்றிருந்த சக்கதவி நம்மை விட்டு பிரிந்ததடா, அன்றிருந்த சக்கதவி நம்மை விட்டு பிரிந்ததடா. என் உயிரே இதய கனியே, என்ற பாண்டியனே, உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளாமதும் எரிமலை போல், உள்ளாமதும் எரிமலை போல். தம்பி, காடை வேட்டைக்கு சென்றாலும் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்ததில்லை என்ன? ஆமையா, இன்றைக்கு தாங்களை விட்டு பெறுவதற்கு என் மனம் இடி விழுந்த இதயம் போல் துடிக்கின்றது அண்ணா, துடிக்கின்றது. எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு நாளும் பிரியாத என் பிறவி, ஆமையா, அந்த சிங்கமே, உங்களை பிரிந்து நான் என்ன செய்வேன், உங்களை பிரிந்து நான் என்ன செய்வேன், என்னதான் செய்வேன் தம்பி, என்னதான் செய்வேனே என் பிறவி, என் பிறவி எது உரைப்பேனே உங்கள் அண்ணன், எது உரைப்பேனே உங்கள் அண்ணன். காடை வேட்டைக்கு சென்றது அண்ணா, காடை வேட்டைக்கு சென்றாலுமே சென்றாலுமே கைகோர்த்து போவோமே, பாஞ்சையிலே கைகோர்த்து போவோமே, பாஞ்சையிலே. பச்சி வேட்டைக்கு தம்பி, பச்சி வேட்டைக்கு சென்றாலுமே என் பிறவி பாங்குடன் செல்வோமே அண்ணன் தம்பி, பாங்குடன் செல்வோமே அண்ணன் தம்பி. வாட்டி நல்ல ஒரு மரக்கடிக்கல் அண்ணா, மந்திரவாதத்தை தங்க பெண்களே
வாழ்க்கை நல்லவர் வரகொடுப்பேன் மந்திரவாளையோ கை கொடுப்பேன் போய் வருகின்றேன் போய் வருகின்றேன் பொருட்களை இந்த வேலை சென்று வருவாயே சென்று வருவாயடா கண்மணியே தீராதி வீரனே உமத்துறை சரி வருகிறேன் போய் வருகிறேன் அண்டமெல்லாம் கிடைக்கணும் தண்டோடா கொடுப்பேனோ My ladies and gentlemen, I am coming from London. Are you ready to? பாஞ்சாலம் குறிச்சி $1,600 coin of England reason. Behind on Israel on build. That's on there. Go there. Pretty. Hey, அண்ணாள் வாழும் ஆர்க்கரபாவடம் கடன் பெற்றுண்டான். இந்த பிளாட்டிய ராஸ்கல் கட்டபொம்மன் ஆட்சிமல் மறுக்கட்ட மறுக்கிறான். பிளாட்டிய ராஸ்கல் என் பேரை கேட்டால் இருக்கிறோம். இந்த அண்டமே நடுங்கும். அவனுங்க அலரும் மலரும் மலரும். பன்னிரண்டு தேசம் பிடித்தவன், 12 தங்க கோல்டு மெடல் பரிசு பெற்றவன், 13வது பாஞ்சாலம் குறிச்சலும் கோட்டை பிடிக்க வந்திருக்கான். ஆடின் சோதர பெற்ற கோழித்துறை எங்களை யாரும் எதிர்த்தவன் கிடையாது. எதிர்த்தால் வாழவும் முடியாது. தென்னகத்தில் 78 பாளையப்பட்டு மன்னர்கள், 71 பாளையப்பட்டு மன்னர்கள் எங்களிடம் கைகட்டி சொல்லிட்டெடுத்து சொலாம் சொன்னார்கள். பாஞ்சாலம் குறித்து வாழும் கட்டபொம்மன் பிரதமரை கேப்டன் மிஸ்டர் பகதூர் வெள்ளேட்டவன் இன்று கட்டபொம்மன் கோட்டையை கைப்பற்ற வேண்டும். சார்
இது என்னடா ஹலோ ஹலோ கமன் வச்சு எப்படிப்பட்ட பட்டாளம்? நான் இது போன்ற பட்டாளங்களை வைத்து கட்டபொம்ம கோட்டை அகற்றடிக்க வேண்டும். ஐயா Who are you? Now please. உன் பேரை கேட்கணுமா? எச்சிக்கல பட்டாளம். எச்சிக்கல பட்டாளம். Now please. உன் பேர் என்னமா? என் பேர் எஸ் பட்டாளம். ஓஎஸ் பட்டாளம். எங்க அப்பா பேரு அப்பாச்சாமி. ஒப்பாச்சாமி. அப்பாச்சாமி. ஒப்பாச்சாமி. எங்க அப்பா பேரு அப்பாச்சாமி. அவருக்கு பேர் வச்சது அவங்க அப்பன் குப்பாச்சாமி. Good, good. சொல் சார். சார் தென்னகத்தில் எத்தனை பாளையப்பட்டு மன்னர்கள்? தென்னகத்தில் எத்தனை பாளையப்பட்டு ஜமீன்தார்கள்? 72 பாளையப்பட்டு. 72 எஸ் பாளையப்பட்டு ஜமீன்தார்கள். எஸ் சார். 71 பாளையப்பட்டு மன்னர்கள் எஸ் நம்மிடம் அடிபணிந்து போனார்கள். எஸ் யார் அடிபணி வந்தோம்? 71 பாளையப்பட்டு ஜமீன்தார்கள் நம்மளுக்கு அடிபணிந்து கை கட்டி வாய் பொத்தி வரி கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். இந்த கட்டபொம்மன் மட்டும் வரி கட்ட மறுக்கிறான். கட்டபொம்மன் ஒரு வரிக்கட்ட மறுப்பதால் இவனுக்கல்ல லாபம். உங்களுக்கு முத ஒரு துறை டெவிஷன் துறை வந்தாரு. அவர் வந்து தூத்துக்குடி கலெக்டர்கிட்ட சமரசம் பேசலாம்னு கட்டபொம்மனுக்கு ஆள் அனுப்பி கட்டபொம்மன் வந்தான். அப்பதான் சொல்றாரு கட்டபொம்மன், வானம் பொழியுது, வானம் பொழிகிறது, பூமி கிழியுது. பூமி ஆமாங்க, உழுதா பூமி ரெண்டா தானே கிழியுது. இந்த 78 பாளையப்பட்டு மன்னர்கள் இந்த வானம் பொழியவில்லை. அதைத்தான் நானும் கேட்டு சொன்னேன். அந்த இடத்துல நம்ம டெவிஷன் துறைகிட்ட சொன்னேன், 71 பாளையப்பட்டு ஜமீன்தார்களுக்கு வானம் பொழியுது, ஏற கட்டி உழுகும் போது பூமி கிழியுது, கட்டபொம்மன் ஒருவனுக்கு மட்டுமா கிழியல அப்படின்னு சொன்னேன். குட் 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 குட். சொல் சார். எஸ் சார். எவன் ஒருவன் பிரிட்டு சர்வ சாமாதிக எதுக்கு துணிந்தானோ எஸ் அவனோட சரித்திரம் அன்றே நம்மளை ஆடிவிடும். எஸ் ஏனென்றால் செங்கோலிலே திருநெல்வேலி சில்லாவிலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை. ஓ பியூட்டிஃபுல் வில்லேஜ். வாட் நாம் புரோக்கண்டு அடைவது கிடையாது மன் கட்டபொம்மன் கோட்டை. நம்ம லண்டன்ல புறா கூடு கட்டிருக்கோம்ல, புறாக்கள் அடைஞ்சு கொண்டு இருக்குது பாத்தீங்களா, கட்டு அந்த அளவு கூட இல்லங்க. ஆ கோட்டை மண் கோட்டை வைத்து மலைக்கோட்டை கட்டிறான் பிளாட்டராஸ்கல் கட்டபொம்மன். எஸ் சார். ஓ சொல் சார். 1760ஆம் நூற்றாண்டில் எஸ் இந்த கட்டபொம்மன் என்னும் கருப்பு மனிதன் தமிழ்நாட்டில் வாட் நம்மளை எதிர்க்க பிறந்த வீரன். எஸ் சார். சொல் சார். எஸ் எவன் ஒருவன் பிரிட்டு சர்வ சார்பாக எதிர்க்க துணிந்தானோ எஸ் அவனோட சரித்திரம் எஸ் சார். அன்றே நம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நாடிவிடும். மண்ணோடு மண்ணாயிருவாங்க. அகில உலகங்கள் ஆடக்குறிவன் ஆங்கிலேயன் எஸ் சார். அரவணைக்க பிறந்தவன் பிளாட்டியர் ராஸ்கல் கட்டபொம்மன் பிரதர் உமட்டை ஆன் கேப்டன் மிட்ட பகுதிர் வெள்ளட்டவன் யமன். ஏய் அவனே பாவன் கவட்டில் பொண்ணு வந்து தவசீர் ஒட்டாமல் நடந்து தர்றேன். கட்டபொம்மன் கொட்டையை பிடிக்க மாட்டாப்புல எங்கேயே பிடிச்சிட்டு என்னடா செய்ய போற தென்னகத்தில் சுழன்று வீரன் கட்டபொம்மன் சார்? எங்கள் லண்டன் மாநகரை ஒன்பாண்டு பட்டாளர்கள் கண்டது கிடமான். ஏய் உன்னை கண்டவுடன் எனக்கு பொறிப்பு உண்டாகுவான். பூரா எஸ் எஸ் எஸ். ஐயா இந்த வேலையும் இல்லை செய்யறியா? என்னடா தடை பார்க்குறியா? ஏய் டிரைவர் அளவு எடுத்தாண்டா சட்டை வச்சாரு. அடங்க உக்காளி மக்கள் என்னடா வகுறலாம் அமுக்குறியா? ஏன்னா நானே மாசமா வாடா இருக்கேன். திருவரையில் இதை கேட்குறீங்களா? தோட்டா நம்ம பெரிய வண்டி பீரங்கி வண்டி இருக்குல்ல, அதுல பெரிய தோட்டா ஏற்றுவோம்ல, அதுல 2 தோட்டா எடுத்து இங்க தச்சு வச்சிருக்கேன். பின்னாடி பட்டன் வச்சிருக்கேன்.
பின்னால் பட்டல் இருக்குது. கட்டபொம்மு நாளுங்க கத்தியை பிடிச்சிக்கிட்டு ஆஹா. கேடயத்தையும் பிடிச்சிக்கிட்டு அப்படி மேல பார்த்துக்கிட்டே வருவாங்க. கேள். நம்ம அப்படியே இப்படி மல்லாந்த மேனிக்கு இப்படி ஒரு அமுக்கு பின்னாடி டபக் டபக்னு 2 வெடிச்சு ஒரு 60 கிலோமீட்டர் எத்தனை கிலோ ஓன் குண்டும்ல சேர்த்து விடிஞ்சிரு. ஏ சார் இந்த குண்டும்ல சேர்த்துக்குள்ள போயிடும். எந்த குண்டு? அதான் சொல்லிருச்சுல அம்மா தற்கொலை படையில சேர்ந்தது. எண்பத்தாயிரம் தற்கொலைப்படை. என் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. விக்டோரியா மகாராணி அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க வச்சுக்கிற வேணா அம்மா சொல்லிட்டாங்க. எஸ் சார். ஏழை என்னடா என்னைய போட்டு இந்த பாடு படுத்துற? ஐயா ஏழை ஏன் மசுரு? அது ஏன் மசுரு? தென்னகத்தில் சிறந்த வீரர் கட்டபொம்மன். தென்னகத்தில் இருந்து குற்றப்பத்தில் எதுவும் தாக்கல் வந்திருக்காம. குற்றப்பத்திரிக்கை வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கான்? உங்களுடைய நண்பர் ஆறுயிர் நண்பர் எட்டயபுரம் ஜமீன். எட்டயபுரம் ஜமீன் செமின்ல இருந்து வந்திருக்கோம். எட்டப்பராஜருடன் தொந்தி வந்திருக்கு. 8க்கு அப்பன். 8 பேத்துக்கு அப்பன் இல்ல. 8 பப்பு இல்லடா. 8 அப்பன். நொட்டப்பன். ஆமா உங்க வீட்டுல ஒரு நொட்டப்பன். 8 அப்பன். நொட்டப்பன். 8 அப்பன். எட்டப்பன் லொட்டர் எழுது. ஓ வாயில என் கஞ்சியை காய்ச்சிக்கிட்டு தாண்டா ஊத்தணும். என்னடா நொட்டப்பன்ற அப்புறம் லொட்டுன்ற லொட்டர்ன்ற லெட்டர் லொட்டர் எழுது. இவதான் வாயில நுழைச்சிருக்கு. இவ்வளவு நேரம் நுழைய மாட்டேன்னுச்சு. எஸ் சார். உள்ள இருக்கு. பையடு. ஆஹா துறையவர்களே. என்ன ரைஸ் மேல விளையாட்டுப்பா போறாடாவே. இங்க இல்ல அதுங்க உள்ள இருக்கு. துறையவர்களே நீங்க லண்டன்ல இருந்து வந்தீங்க. நான் சென்னையில இருந்து வந்தேன். நீங்களும் நானும் சாயிண்ட் ஆகணும்ல. அந்த நேரத்துல அங்க இருந்து லெட்டர் வந்தது. இந்த நேரத்துல பிறப்பு இருக்கும் போது கொடுத்தோம்னாக்கா துறை ஒரு மாதிரியா நினைப்பாருன்னு சொல்லி உள்ள வச்சிருந்தனா. எங்கம்மா வச்சிருந்ததோ? குயிக் பைக்கில குயிக் வேகத்துல வந்தோம்ல குதிரையில. வேர்வை தண்ணி. வேர்வை தண்ணி. வேர்வை தண்ணியா? வேர்வை தண்ணி வடிஞ்சு நோடிஞ்சு லெட்டர் நனைஞ்சு நனைஞ்சு உருண்டையா கிடக்குது. உள்ள தொங்கிக்கிட்டு கிடக்கு. உள்ள பைக்கில் இருக்கு. இல்லங்க அதுக்கு பேரு வாதம். நீளமா எழுதியிருக்காரு அந்த ஆளு. டேய் லெட்டர் இங்க இருக்கியா? அட குருட்டு போய் மானே எங்க தடவுறான்டா இப்படி நீ என்னைக்கிட்டே போய் அவனை இப்படி மேல பார்த்துட்டு பிடிக்க போறிய? அவன் கீழே இருந்து சொரியிற. லெட்டர் இங்க இருக்குடா குருட்டு போய் மானே. இந்த கன்னி வேடியை தொடக்கிறியான். 1.25 ரூபாய்க்கு வாங்கின கன்னி வேடிய. டேய் லெட்டர் இங்க இருக்கியா? அப்பா கட்டிக்கு அதிகமா அடிப்பான கையில நடுக்குது. ஆமா கை வேலை வாக்குறல கட்டிக்காங்க. Come on. Oh, I see. வாட் இஸ் யுவர் நேம்? எழுதிருக்காங்க. Oh, any problem? நல்லா போட்டுருக்காங்க. எழுத்தா போட்டுருக்காங்க. டேய் அப்பா எவ்வளவு எழுத்து எழுதிருக்காங்க. எழுத்து குண்டு குண்டா எழுதிருக்காங்க. Any problem? ஊட ஒரு கோடு போட்டு தனித்தனியா எழுதிருக்காங்க. கோடு போட்டுக்கு மானு. Any problem? பாக்கதானே சொன்னீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பாக்கதானே சொன்னீங்க. அடிச்சார்மா காட்டறோம். என்ன சொன்னீங்க? லெட்டர் பாருன்னு தானே சொன்னீங்க. அதான் பாத்துக்கிருக்கேன். என் பட்டாளம் அகில உலகம் தெரியும். என்ன போட்டுருக்காங்க? அடே அப்பா என்ன நம்மளும் எழுதியிருக்காங்க. மல்லி சீரகம் கடுகு பருப்பு மஞ்சள் பச்சை அரிசி புழுங்கரிசி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் சொக்கலால் பிடி ராம்செட் பிடி கிட்ட என்ன போட்டிருக்காங்க. அடே அப்பா மிளகா பொடி மசால் பொடி வெங்காயம் சின்ன வெங்காயம். பலசரக்கு சிட்டியை வசிக்கிறேன். இது படிக்க தெரிஞ்ச நான் ஏன்டா எதற்காக நான் முன்னாடி துறைகளே நல்லா படிக்கணும் கேட்டுங்க. அதாவது துறைகளே
துரை அவர்களுக்கு துறைக்கு எட்டயபுரம் செம்மீன் எழுதிய கடிதம் என்னவென்றால் என்னவென்றால் எட்டயபுரம் ஏறு மாடெல்லாம் ஓட்டி போய் விட்டார்கள். இட்டப்புறம் ஏர்மாடுகள் புச்சு எட்டயபுரம் கம்பம்புல் எல்லாம் அறுத்து கொண்டு போய் செத்து விட்டார்கள். 800 பால் பசுவை ஓட்டி கொண்டு போய் விட்டார்கள். பாளையங்கோட்டை களஞ்சிய நெல் 136 வட்ட நெல்லும் கொள்ளையடித்து போய் விட்டார்கள். பாளையப்பட்ட நெற்கள் கொள்ளை பாண்டியத்தேவன் கற்பனத்தேவன் வேளாண்டி மூவரையும் கொலை செய்து 3 members மல்டார். நீங்கள் உடனே வந்து அவர்களை கைது செய்ய விட்டால் என்னுடைய எட்டயபுரம் நிலைக்காது. இப்படிக்கு எட்டயபுரம் ஜமீன் எட்டப்பராஜர். குட் சார். கட்டபொம்மன் ராஜ்யம் எங்கு பார்த்தாலும் வெற்றி நடை கொண்டே போறதுமா. கட்டபொம்மனை எப்படியும் இரும்பு கரம் கொண்டு கைச வேண்டும். புறப்பட வேண்டும். புறப்பட வேண்டும். ராணியம்மாள் உள்ளாம் ராணியம்மாள் உள்ளா நாளையில சொல்றார் அனபம் பேசுறான் கட்டபொம்மன் ஓமட்டுறாய் பைதர்வல் ராணியம்மா உள்ளே ராணியம்மா உள்ளே நாளையிலே ஆனவன் பேசுறான் கட்டபொம்மன் ஊமத்துறை பீரங்கிக் கொண்டுள்ள நாளையில சொல்றார் வேதங்கள் பேசுறான் ஓமட்டுறை கட்டபொம்மன் பைதர்வல் பீரங்கிக் கொண்டுள்ள நாளையிலே வில்லங்கம் பேசுறான் ஊமத்துறை கட்டபொம்மன் கட்டபொம்மனை நான் பிடிக்காவிட்டால் காலந்துறை என்னும் இருக்கலாமா கட்டபொம்மனை பிடிக்காவிட்டால் காலந்துறை இருக்கலாமா ஊமட்டுறையை நான் பிடிக்காவிட்டால் உயர்ந்த சம்பளம் வாங்கலாமா ஊமத்துறையை நான் பிடிக்காவிட்டால் உயர்ந்த சம்பளம் வாங்கலாமா பகுதுர்வல்லையை நான் அடக்காவிட்டால் பட்டாளம் என்றுமே இருக்கலாமா கட்டபொம்மனை அடக்காவிட்டால் பட்டாளம் என்றொரு இருக்கலாமா அவுட்டு பீரங்கி ஆயிரமா தவிட்டு பீரங்கி ஆயிரமா அவுட்டு பீரங்கி ஆயிரமாம் தவிட்டு பீரங்கி ஆயிரமா தென்னகத்தில் சிறந்த வீரன் கட்டபொம்மன் வாழ்வான ஆட்கள் கட்டபொம்மனை பிடிப்பதற்கு நாம் ஏராளம் டெல்பற்றி செய்ய வேண்டாம். அப்படி என்றால் துறை சொல்லி முடிவு கேட்குமா? துறை சொல்லுது, பட்டாளம் அதை பார்த்து பின்னாடி செய்யுது. எப்படிப்பட்ட பட்டாளங்கள்? தென்னகத்தில் சிறந்த வீரன் கட்டபொம்மன் வாழ்வான ஆட்கள் கட்டபொம்மனை பிடிப்பதற்கு ஏராளம் டெல்பற்றி செய்ய வேண்டாம். துறை சொல்ல முடிவு கேட்குமா? Once more! Bye bye! நீ ஓட்டலாம், நான் ஓட்டக்கூடாதா? Attention! Attention!
Attention. Ready. Candidates. Attention. Attention. One. Hey. Left hand. Left hand. நாய் வெறி நாய் பாவம் அவனுக்கு ஆங்கிலமே தெரியாது. என்னதான் சொல்லு செய்யி. Left hand. லெஃப்ட் ஹேண்ட் ஏன் மசுரு என்ன பருத்தி முட்டை மாதிரி அமைக்க வச்சுக்கிறாங்க. Right hand. Left hand. லெஃப்ட் ஹேண்ட் Right hand. Left hand. Right hand. போடா வெண்ணே ஓடி நீ இங்கே இருந்தால் அவனை குத்தி கொண்டு போய் ஓடி போயிரு. ஏதோ ஒரு ஆள் வந்து ஓம்க்கு நான் வேலைக்கு வந்துருப்பாரு காலையில ஐயா வேற சொல்லி முட்டை எடுத்தாங்க நேத்தி கிடக்கு அச்சனை திருச்சி அங்க குத்து பொளிச்சு போடுங்க என்ன கமானே சிரிக்குது. சிரிக்குது முறைக்குது நொரைக்குது. சரி வருமா? சரி Attention. Attention. Ready. Hey. Attention. Attention. About. அந்த வேலை இப்ப செய்யறது இல்ல சப்போர்ட்டா தானே ஆ? இந்த எஃபோர்ட்டனா அது முதல்ல நல்லா சொல்லணும்ல எஸ் சார் Ready. இன்னொரு வட்டம் செஞ்சு About turn, please. One more. About turn. எஸ் சார் எஸ் சிடா Sit down. One more. Sit down. One more. ஆளு சித்தாள திறக்க குசிந்து வருவான். கிழிஞ்சு வச்சிடாம அழகு ஜெய்ய டவுசர் பின்னாடி கிழிஞ்சு வச்சிடாம Batsman. ஏய் நான் டவுசர் கிழிஞ்சு வச்சிட்டு இருக்கிறேன் உனக்கு நார் தான் ஏய் வாட்டு சொன்ன இது என்னமா ஆளுக்கும் பேருக்கு சம்பந்தமே இல்லாம போடுமா? திரையர்களே இது ஒரு இசை கருவி என்ன சத்தம்? இது பயங்கரமான இசை என்ன சத்தமா? தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இசை இருக்கு ஓ இசை கருவிகள். நம்ம நாட்டு இசையை நீங்க ரசிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஆனா அத காட்டிலும் தமிழ்நாட்டு இசை தமிழ்நாட்டு இசை. பாக்குறீங்களா? பியூட்டிஃபுல் சாங். இதோ அங்க பாருங்க ஹார்மோனி இசை அமைதியான நடிகை. பாத்தீங்களா இந்த மாதிரி இசையை நம்ம ஊர்ல கேட்டிருக்கீங்களா லண்டன்ல? இந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அழகில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அந்த பாட்டு பாத்தீங்களா? பியூட்டிஃபுல் சாங். இந்த பாட்டுக்கு இணைஞ்சது இன்னொன்னு இருக்கு. என்ன செய்? அதுவும் சேர்ந்தா தான் இந்த பாட்டுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். உயிர் கொடுக்கக்கூடிய. அது என்ன இசை தெரியுமா? என்ன செய்? மிருதங்கம் டபேலா டோலக். தப்பு. பாத்தீங்களா? நம்ம லண்டன்ல எப்படி வாசிப்பாங்க தெரியுமா? இந்த பக்கம் ஒண்ணு கடமுட்டி இந்த பக்கம் ஒண்ணு கடமுட்டி போட்டு கட்டடம் 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 கட்டடன்னு ஆம்பளை பயலுக்கு பொம்பளை ட்ரெஸ் போட்டு ஆட விட்டு பாத்துக்கு இருப்பான். இங்க அப்படி இல்லையா? இது ரெண்டுக்கு இணைஞ்சது இன்னொரு இசை. ஆல் ரவுண்ட். ஆல் ரவுண்ட். பாருங்க இப்ப பாருங்க எப்படி. ஆமாங்க. பலவாத்திய புகழ். இது மட்டும் இல்ல ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய ஒரு தாய் எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா? தோளாட்டு. தாய் என்று சொல்லப்பட்ட ஒரு தாளம். தோளம். அது ஒரு இசை. தோளம்லோட ஈச்சாப்பழை. தாளம். தலம். இந்த பாருங்க எப்படி போறாங்க பாருங்க. பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த இசை ஒண்ணு. என்ன சொல்லி பேர் என்ன தெரியுமா? என்ன சொல்லி பாடுமா? இந்த இசைக்கு
ஆ. குன்றி இசை குன்றிசை இசை குன்றி என்ன சுத்தி பாடுமா? அது எந்த சுதிக்கும் போய்கிட்டு இருக்கோம். ஆஹா. வர வர டாப்ல போய்கிட்டு இருக்கும். எஸ் சார். புறப்பட வேண்டாம். எஸ் சொல் சார். எஸ் தென்னகத்தில் சிறந்த வீரர்கள் தவமான் எஸ் சார். வாழ்வான ஆட்கள் எஸ் எத்தனையோ லிதுகங்கள் அனுப்புள்ளோம். எஸ் சார். தக்க பதிலடி கொடுக்கவில்லை. எஸ் பாஞ்சாலம் குறிச்சியின் கோட்டையில் போர்க்கொடி நாட்டி விட்டான் பகுதூர் வெள்ளேட்டம். எஸ் துரையிலே. சொல் சார். துரையிலே. ஆங்கில விளையங்கள் ஆளுக்குள் ஆங்கிலேயன் எஸ் அரவழிக்க பிறந்தவன் பிளாட்டியர் ராஸ்கல் கட்டபமன் நான் பிறந்த உமட்டை ஏய். ஆல் கேப்டன் மேஜர் பகுதூர் வெள்ளேட்டவன். எஸ் சார். சொல் சார். எஸ் உன்னையும் கை செய்ய வேண்டும். எஸ் சொல் சார். எஸ் சார். எத்தனையோ சிலை லிகிதங்கள் அனுப்பியுள்ளோம். எஸ் இன்று உலகில் 4 பைதலாக பிரித்துள்ளோம். எஸ் சார். எதற்காக? எஸ் எங்கு பார்த்தாலும் நான் மெட்டோரி மகாராஜ ஆட்சி வெற்றி நடை கொண்டு போக வேண்டும். எஸ் சார். சொல் சார். ஓ எஸ் இன்று கட்டபொம்மன் கோட்டை கைப்பற்ற வேண்டும். எஸ் புறப்பட வேண்டும். எஸ் சார். புறப்படுவான். எஸ் சார். ஏமாத்துறாப்ல கருப்பு கருப்பு எத்தனை பேரை பாத்துறாப்ல கருப்பு ஏமாத்துறாப்ல பத்தியா பாருங்கள் பாருங்கள் பட்டோலைக்கா வரிசையாக போய் செம்மையப்பட்டு தன் கடந்த கல்லின கரைகள் பிடித்தோம். இருக்கிறேன் கட்டி பறிக்கிறேன் கலந்துரை பறந்தாலும் கூட பறப்பன கும்பலி கேட்கறது கலந்துரை சமுத்திரத்தில் கொண்டு மட்டும் தள்ளி வர்றமல்ல பத்திடுமா கட்டபொம்மனை கர்வரிக்கா கலந்துரை என்று பெருமித்து நாளுக்குள்ள ஏழு துக்குமல் போட்டு வந்தார். பாருங்கள் பட்டலங்கா வரிசையாக வையுள்ளன. ஒரே கடவாள் லண்டன்ல வச்சுக்கிறேன் இங்கேயும் வந்து சொல் சார். கட்டபொம்மன் கோட்டையை எப்படியும் கை கட்டுறானும். சொல் சார். இது என்ன அரண்மனை? எட்டயபுரம் செமின் கோட்டை. ஒயிட் பேலன்ஸ். எட்டயபுரம் செமின் கோட்டை. ஒயிட் பேலன்ஸ் கண்ணாடி மாளிகை. எஸ் சார். சொல் சார். இங்கே எட்டப்பு இருக்கு. எட்டப்பன் இருக்கும். அவரை சந்திக்கணும். எட்டப்பனை வைத்து கட்டபொம்மன் கோட்டை கை செய்ய வேண்டாம். திட்டங்கள்லாம் அவரை வைத்து தான் தீட்ட வேண்டும். கட்டபொம்மன் எங்க இருப்பான், என்ன செய்யறான், எந்த போறாங்க, எங்கிட்டு வர்றாங்கன்றதை எட்டப்பனுக்கு தான் தெரியும். நம்ம எட்டப்பனை சந்திச்சு உடனே அவர்கிட்ட போய் பேச கிளம்பு. பசுமண்ணிலே பசுமண்ணிலே பிறந்த மகான் புகழ் பாடி வரேன். ஐயா தேவர் புகழ் நான் பாடி வரேன். அவர் புகழ் பாடி வரேன். நானும் போற்றி வணங்கி வரேன். அவர் புகழ் பாடி வரே நானும் அங்கே ஓடி வரே. அப்படி பசுமண்ணிலே பசுமண்ணிலே பிறந்த மகான் புகழ் பாடி வரேன். ஐயா தேவர் புகழ் பாடி வரேன். எக்குலமும் போற்றுகின்ற முக்குலத்து தலைவர் அவர் எக்குலமும் போற்றுகின்ற முத்துராமலிங்கமடி. எக்குலமும்
நானும் போற்றுகின்ற முக்குலத்து தலைவர் அவர் எங்க குல தலைவர் அவர் புகழ் பாடி வரேன் நானும் போற்றி வணங்கி வரேன் அவர் புகழ் பாடி வரேன் நானும் போற்றி வணங்கி வரேன் பசுமணிலே பிறந்த மகன் புகழ் பாடி வரேன் ஐயா தேவர் புகழ் பாடி வரேன் ஊரு மட்டும் உத்தமரா உத்தரமலிங்கே வரவர் அவர் ஊரு ஒட்டு உத்தமராம் உக்கிர பாண்டி பெற்றவரா ஊரு மட்டும் உத்தமரா உத்தரமலிங்கே பெற்ற தங்கம் அவர் புகழ் பாடி வரேன் நானும் போற்றி வணங்கி வரேன் அவர் புகழ் பாடி வரேன் நானும் போற்றி வணங்கி வரேன் பசுமணிலே பிறந்த மகன் புகழ் பாடி வரே ஐயா தேவர் புகழ் பாடி வரே இந்திராணி பெற்றெடுத்த இளைய மகன் தேவர் மகன் பட இந்திராணி பெற்றெடுத்த இளைய மகன் தேவர் மகன் அவர் நான் வணங்கும் தேவர் மகன் அவர் புகழ் பாடி வரேன் நானும் போற்றி வணங்கி வரேன் அவர் புகழ் பாடி வரேன் நானும் போற்றி வணங்கி வரேன் பசுமணிலே பிறந்த மகன் புகழ் பாடி வரேன் ஐயா தேவர் புகழ் பாடி வரேன் அறுப்பது அறுப்பு யாருக்கா அடிச்சாங்க யாருப்பு நீங்க நீ யாரு வாரி நீ யாரு நீங்க யாருப்பு நான் லண்டன்ல இருந்து வரேன் ஏடா சிலிண்டர் தான் போட்டு போய் அடிச்சவங்க யாரா சிலிண்டர் போற ஆள் வந்த மணிக்க சரிதான்டா நாங்க சிலிண்டர் போட வந்திருக்கோம் நீயே நான் வந்து மருமகளை போட வந்தேன் ஆடு மேய்க்கிறவங்க கூட நல்லா இருக்கேன் அவங்களும் மோசமா இருக்க எங்களை சிலிண்டர் போடுறேன்னு சொல்றேன் யாருப்பு நீங்க ஏய் லண்டன்ல இருந்து வந்திருக்கோம்டா உண்டல்ல இருந்து ஏய் லண்டன் லண்டன்ல இருந்து அங்க இருந்து இங்க யாரை பிடிச்சு அந்த வேலையை நீ செய்டா யாரை பிடிச்சு ஊருவா போடலாம் வந்தீங்கன்னு கேட்டேன் வேலை அந்த வேலையை நீ செய்யின்னு சொல்லிட்டு முதல்ல திரும்பி அதை சொல்லாத சரிங்கப்பு இந்த ஊண்டு இல்ல அது நீ செய்ய அந்த வேலையை அந்த பழக்கம் நாங்க அந்த வேலை செய்யற ஆளுங்க கிடையாது அந்த மாமா மாமா அந்த பையன் எத்தனை ஐசா வாங்கி சூம்பி இருக்கேன் இங்க பேசுற சொல்லுப்பு ஆறுப்புன்னு கேட்டேன் அரிப்புலாம் இல்ல லண்டன்ல இருந்து வந்திருக்கான் சரி நானும் எங்க துறைங்க என்ன விஷயமா இருந்தியே எட்டாவரம் ஜமீன் எட்டப்பராசர் தந்தி அடிச்சிருக்காரு சரி இங்க ஏறு மாடெல்லாம் கொள்ளை ஆகிட்டு இருக்கு கம்மம் புல்லெல்லாம் கொள்ளை சரி 136 வட்ட நெல்லும் கொள்ளை சரி மூவரும் கொலை சரி உடனே வந்து அவர்களை கைது செய்ய வேணும் சொல்லி சரி விக்டோரியா மகாராணிக்கு உங்களுடைய எட்டாவரம் ஜமீன் எட்டப்பராசன் தந்தி அடிச்சிருக்காரு சரி லெட்டர் போட்டிருக்காரு தொந்தி ஏய் லெட்டரா சரி சரி லெட்டர் போட்டிருக்காரு அந்த விவரத்தை விக்டோரியா மகாராணி எங்களிடம் கொடுத்து என்னையும் எங்க துறையை அனுப்பியிருக்காங்க சரிங்க இப்போ துறை அனுப்பலாம் சரி இது என்ன சைடுல ரெண்டு அது 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 நீ கேட்க வேணாம் அது எதுக்கு வச்சிருக்கீன்னு எனக்கு தான் தெரியும் சரி எங்க துறையை கூப்பிடுறேன் ஓதமா இருக்குமோ ஆமாடா வாதம்டா துறையை கூப்பிடுறேன் துறையிட்ட நீ பேசுறா ஏய் லேசா அறுத்துக்கிறேன் ஊடா லேசா ஒரு போடு போட்டு அந்த செவுருட்டியா இருக்குமோ ஏய் துறையவர்களே துறை உங்க துறை யார் சொல்லுங்க பாப்பா யாராவே கமான் எங்கே குரங்கு பிறந்திருப்பான் இருக்கவே தூத்துக்குடி சந்தையில உம்மா உம்மா நட்டோக்கலியை போட்டு
என்ன கோழி அவனை வச்சுதான் கட்டப்ப முகமதுரை பிடிக்கணும். அவனுக்கு தான் தெரியும் எல்லா விவரமும். என்னடா டேய் கோழி குஞ்சு வாட்டின மாதிரில வாட்டிட்டாங்க. முடிஞ்சா வாயை மூடுங்களா, வாய் திறந்தவங்களா இருக்கு. Come on! Who are you? Get up from! தலைநாரி. தாங்கள் பரவாயில்ல தெரிஞ்ச உங்கள் எட்டப்பன் எங்கே போச்சோ? எங்க போயிருக்குது? மான்மட்டைக்கு போயிருக்கிறான். தாங்களுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணினாய்? என்ன ஏற்பாடுமா? நோ 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 நோ. ஹை மட்டை நிறுத்துறா. ஓத்தாவ எது வெறும் எதுவும் கடிச்சிட்டாடா? தெரியாம தான் நான் கேட்கிறேன். எடா பப்பு பப்புன்னு வந்ததுல இருந்து மொத்தா உங்களுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொம்பளை யார சொல்லவா? பொம்பளை வேற ஏற்பாடு பண்ணிருக்கியா? ஆம்பளடா உம்மால அம்மா அது பாதி பாதி திறந்து நம்ம இடத்துக்கு தொர வந்திருக்காரு மை. எங்க இருக்காரு தொர? அவர் தொர ஒரு ஒரே. எங்க ஒரே கூப்பிடுங்க வாப்பான். ரெண்டு பேருக்கு முத ஆடி பாடி சந்தோஷப்படுத்துமா. ஹாய். என்ன வந்தது ஏறிட்டு வர எதுல? பாரு பொம்பளை பிள்ளை பாத்துக்க மாட்டான் பாருங்க அவள. ஆர்டர் பெரிய தொர. டேய் அவன் பொம்பளை பிள்ளைடா. தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணீரிலே. ஏதொல்லானே தாமரப்பூ நீ தள்ளாடும் வீதியிலே. தாமர புத்திருச்சு மாமா தாவணி தாங்கி ஊரெல்லாம் குட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இது கபடி இல்லடா. குளிக்கிற போது சாச்சிடா கொட்டையை சாச்சிடா. நான் சொல்லலையா அவன் குரங்கு பிறந்த உண்டு. தேங்காய் தேங்காய் வேணுமா? நீ ஆத்திரை குளிக்கிற போது அங்க மீனோ
வாங்க, உங்க செய்ய ஒரு பாட்டு பாடுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் வாயின்ன பையன் ஜிக்கையாரகா என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டவுடன் போதை உண்டாகுதே பியோட்டி பாய் பாயின பையன் சிஆர்கள் கேள் என்ன பொண்ணு பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது கஜால் மேனிக தொட்டால் முன்னையே கரண்டு போல தாக்கடிக்குதடி வாயின்ன பையன் ஜிக்கையாரகா என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டவுடன் போதை உண்டாகுது மலை நீயடி குடை நானடி மனம் சோர்வதோ ஏனோடி மலை நீயடி குடை நானடி மனம் போவது ஏனோடி வாயின்ன பையன் ஜிக்கையாரகா என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டவுடன் போதை உண்டாகுதே சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேரை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் உங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண்ணை பெண்ணை கொல்லட்டும் கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பெண்ணை பிள்ளை கொள்ளட்டும் மயில் பாவை என்னோடு மிக முன்னோடு மயில் பாவை என்னோடு மிக முன்னோடு மஞ்சத்தில் கொஞ்சத்தா போதை கொண்டாடு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் அவனை கொன்றாதே வெதை கொட்டையில முடிச்சிருச்சுரா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரோ பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரோ அவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ திவோபமாய் வாயின்ன பையன் ஜிக்கையாரகா என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டவுடன் போதை உண்டாகுதே எப்படி பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு தெரியல அவனு அந்த பிள்ளை போயிச்சுரா உன்னை விட்டுட்டு கட்டவுமான கைப்பு செய்யணுமா உயிரை கொடுத்து செய்யறே ஒரு சாண கை தட்டு தான் பாரு அப்பு சரிங்க அப்பு மகாராஜா
கட்டபொம்மன் கோட்டை கைப்பற்ற வேண்டும். ஆமா. ஓ, அனைத்து ஏற்பாடு இருக்குமா? அந்த ஏற்பாடு இருக்கு. பாய் பாய். 4 திசையில 4 திராட்சை பிரிங்க போய். நான் போயிட்டு வரேன். கூப்பிடுறேன் போய். சார், சரி தென்னகத்தில் சிறந்த வீரன் கட்டபொம்மன். எஸ் கட்டபொம்மனுக்கும் ஓர் தந்து முடிக்க வேண்டும். எஸ் எஸ் சொல் சார், நெல்லிக்காய் தர வேண்டும். எஸ் இல்லை என்றால் நீருடன் சண்டைக்கு வர வேண்டும். எஸ் பழிக்கு பழி தர வேண்டும். எஸ் சார் இல்லை என்றால் அந்த பாஞ்சாலம் குறிச்சி எனும் கோட்டை விட்டு அப்புறமாக விட வேண்டும். ஓ எஸ் சொல் சார், சார் 12 தேசம் முடித்தவன், எஸ் 12 தங்க கோல்டு மலர் பரிசு பெற்றவன், வாட் எஸ் 13வது பாஞ்சாலம் குறிச்சி எனும் கோட்டை பிடிக்க வந்திருக்கும் ஆளின் சோதர் பற்ற மெக்காளித்திரை. ஓ எஸ் இந்த கட்டாட்டரை கொண்டு போய் கட்டபொம்மன் கோட்டையில் போடணும். எஸ் தரேன். திருநீறு பட்டா போசு மனிதரு, திருநீரு பட்டை பூசு மனிதரு, திருநீறு பட்டா போசு மனிதரு, அவர் தேசமெல்லாம் போற்றுகின்ற தேவரு. திருநீரு பட்டை பூசு மனிதரு, இந்த தேசமெல்லாம் ஒட்டுகின்ற தேவரு. திருநீறு பட்டா போசு மனிதரு, அவர் தேவசமலம் போற்றுகின்ற தேவரு. பசும நகர் வீதியிலே கேளு, பசும நகர் வீதியிலே கேளு, அவர் தெய்வமாக வாழ்ந்த கதை கூறும் கூறும் கூறும். திருநீரு திருநீறு பட்டா போசு மனிதரு, அவர் தென்னாடு ஒட்டுகின்ற தேவரு. அனுதினமும் காலையிலே எழுந்து வணங்கணும் அவருக்கு அல்லாயாச புத்தரை போல் மதமும் சேர்க்கணும். அனுதினமும் காலையிலே எழுந்து வணங்கணும் அவருக்கு அல்லாயாச புத்தரை போல் மதமும் சேர்க்கணும். அப்ப நாடு மரபர்கள் ஒன்று கூடணும், அப்ப நாடு மரபர்கள் எல்லாம் ஒன்று கூடணும், அப்ப நாடு மரபர்கள் ஒன்று கூடணும். அட்டாவர் 30 புகழை சேர்க்கணும். திருநீறு பட்டா போசு மனிதரு, அவர் தென்னாடு ஒட்டுகின்ற தேவரு. ஆசையின்றி அவனை இல்லா வாழ்ந்து மறைந்தவர் தவறு ஆங்கிலேயர் அடக்குமுறையை எதிர்த்து நின்றவர். ஆசையின்றி அவனை இல்லா வாழ்ந்து மறைந்தவர் தவறு ஆங்கிலேயர் அடக்குமுறையை எதிர்த்து நின்றவர். கட்ட விரல் தட்டத்தையே கலட்டி எறிந்தவர், தென்னகத்து நாட்டிலே தலை சிறந்தவர். கட்ட விரல் தட்டத்தையே கலட்டி எறிந்தவர், ஒரு கார்மேகம் போல எங்கு வாழ்ந்து மறைந்தவர். திருநீறு பட்டா போசு மனிதரு, அவர் தென்னாடு ஒட்டுகின்ற தேவரு. வீரத்தில வீரமம் சனாம என்றிடு தேவர் வீர நடை போட்டு வந்த அழகரத்திடு. வீரத்தில வீரமம் சனாம என்றிடு தேவர் வீர நடை போட்டு வந்த அழகரத்திடு. மாமரவர் வீரத்தெல்லாம் போட்டு புகழ்ந்திடு, மாமரவர் தேவர் மகன் வீரம் போட்டுது. மாமரவர் வீரத்தெல்லாம் போட்டு புகழ்ந்திடு, நம்ம வணங்குகிற ஒரு தெய்வம் தேவர் என்றிடு. திருநீறு பட்டா போசு மனிதரு, அவர் தென்னாடு ஒட்டுகின்ற தேவரு. திருநீறு பட்டா போசு மனிதரு, அவர் தென்னாடு ஒட்டுகின்ற தேவரு. சபையரவை தாயே சபையரவை தமிழ் சரஸ்வதி
சரஸ்வதியே எந்தல் தாய் தந்த நான் செய்த தவநிதியே சபையர வைத்தவள் சரஸ்வதியே சபையர வைத்தவள் சரஸ்வதியே கற்பனை பலத்தோடு நீ அற்புத சுமையோடு கற்பனை பலத்தோடு அற்புத சுமையோடு காணும் பாடிடும் வானும் பாரியன காணும் பாடிடும் பாதமருள் தவி காணும் பாடிடும் வானும் பாரியன சமையர வைத்தவள் சரஸ்வதியே கத்தி பெரிதா இல்லை சிவன் பெரிதா அம்மா கத்தி பெரிதா இல்லை சிவன் பெரிதா எனும் தாயின் தந்தையும் கரிநில சமமென தில்லையம்பலத்தாரடில் சிவகுருநாதரில் விரிசடையாடிய சபையர வைத்தவள் நானான சரிகம பதனியில் திடீ சுரசுதி லயத்தோடு ததிஞ்சனத்தோம் 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 எல்லினி மிருதங்க துதியோடு தாளராக பாவனையாவிலும் தள்ளன ஒருங்கின கவிதரும் பொருளோடு சபையர வைத்தவள் சரஸ்வதியே அறியாவயதில் என்னை அறிமுகமாக்கி வைத்து நீ அறிவினையோ நடுவே அதற்கொரு இடமளித்து அறியாவயதில் என்னை அறிமுகமாக்கி வைத்து நீ அறிவிடையோ நடுவே அதற்கொரு இடம் அளித்து தெளிவாக நான் பாட செவிக்கு நீ குரல் கொடுத்து செப்பும் சத்மானி காவி தெளித்திடுக சண்டமி கவி தனது புனைந்திடுக தாயே தாயே Follow. பகதூர் வெள்ளையத்தேவனாக நடந்து கொண்டிருக்கும் தோப்பூர் வீரராஸ் அவர்களுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடபத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னகரம் என்று சொல்லக்கூடிய முல்சகுச்சி மாநகரில் ஐயா அறக்கட்டளை சார்பாகவும் விழா கமிட்டியாருக்கு கிராமத்திற்காரர்களுக்கும் பொன்னாட விட்டு பெருமைப்படுத்திய அனைவருக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி இழந்த வணக்கம் மட்டுமல்லாது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் செல்லப்பிள்ளையாக வழங்கப்படும் முத்துப்பாண்டி அவர்கள் வண்டி வச்சு மிக ரொம்ப சங்கத்தில் செல்லப்பிள்ளைன்னா அந்த அளவுக்கு
உரிமையுள்ளவர். அவர் கலைக்குள் சார்பாகவும் எங்கள் இசை நாடக கலைக்குள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இன்று இசைக்கலைஞர் தான் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக. அது இன்னைக்கு முத்துப்பாண்டி அவர்கள் போட்டிருக்க பக்கம் மேளம் ஸ்பெஷலாக நம்பர் 1 கிராத்திற்கு முருகன் அவர்கள் தான். அவர் படித்த இடம் அப்படியாப்பட்ட இடம், யாராலையும் அந்த வாசிப்பு படிக்க அந்த இடத்துல செல்லலை. அதுபோல் நம்பர் 1 அந்த சொல்கிறீங்கல்ல, நம்பர் 1 வாத்தியார் மகன் வாத்தியார் மிருதங்க சக்கரவர்த்தி வீரவாண்டிய கட்டப்போன நடத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அண்ணன் அவங்க சொன்னது மாதிரி அவர் நம்பர் 1. சாத்தனி சித்தப்பா அவர்கள் தாளத்தில் விடிய இந்த வயசில் அசையாமல் வாசிக்கக்கூடியவர். அவர் தம்பி தீப்புரியும் அனைவரும் இன்னைக்கு எங்களுக்கு பக்கமில் எப்படி இருக்கு அதுக்கு தக்கன ஒளிவரைக்கு அப்பா அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பெருமையான அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒளிவரைக்கும். மற்றும் நம்ம முஸ்தவிச்சி கிராமத்தில் நாங்கள் இங்கே நடத்தி கொண்டு இருக்க இடத்த அதர் ஸ்டேட் மாநிலம் வெளிநாடு வரைக்கும் தெரியக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் அவருக்கும் கலைக்குள் சாரியான சொல்ல நன்றி கலந்த வணக்கம். மறிவில்லாம் தாயே தாயே மறிவில்லா கலைகளை கற்றுணர்ந்தேன் தெய்வமே சபையோர்காலே. சபையில் மறிவில்லாம் அழகு மறிவில்லாம் கலைகளை கற்று உணர்ந்திட்ட கற்றுணர்ந்த மாபெரும் சபையோர்களே என் வணக்கம். எங்கு மாபெரும் சபையோர்களே என் வணக்கம். சபையில் மறைவில் கலைகளை கலைகளை கட்டுணர்ந்தே மாவேறு சபையோரே தான் வணக்கம். மாவேறு சபையோரே தான் வணக்கம். தங்கி இருக்கின்ற தாய்மகனே சபையில் கூடியிருக்கின்ற கரியோர்களே சீமன்களே காலடி போட்டேன் நான் திருவள் நானும் காலடி போட்டேன் நான் இந்த நேரம். சபையை தங்கி இருக்கிறேன் சீமோங்களே தாளடி போட்டினேன் இந்த நேரம். தாளடி போட்டினேன் இந்த நேரம். தெய்வங்களே முஸ்தகுருஜி கிராமத்தை ஆளுகின்ற தெய்வங்களும் அம்பிகையே
முன்னின்று காக்க வேணும் சிவன் மகனே முன்னின்று காக்க வேணும் சிவன் மகனே வடக்க வெள்ளாரி தொட்டத்தை வடக்க தெய்வமே வடக்க வெள்ளாரி தாயனி வடக்க வெள்ளாரி வைகுரமே வந்தவராஜாலனி கண்டால் தெய்வம் அம்மா வளைக்க பல்லாரி தேசம் விட்டு திடறியனை காத்தவளே மூளைக்கானே நலையிலே முளை தீடனி வைத்தாய் தேவி அம்மா வெம்பு முளைக்காதே நாளையிலே வெம்பு முளைக்கணி வைத்தாவானே கொண்டாய இந்த கொண்டாய கல்லான கோட்டை என்னாமிட்டு அகமன் கொண்டாயல் பலவன் கொண்டாயல் முக்குலத்த கொண்டையின் கோட்டையா மரவல் கொண்டையின் கோட்டை நல்ல மரவர் குலத்துக்கு கொண்டையிடி வந்த நான் பகதூர் வல்லை கொண்டைய கோட்டை நான் மரபர் வளர்த்திட்டு கோடையடி கொண்டவன் பாதர் வெள்ளை தந்தைக்கு முன்வைத்த காலை நான் பின்வாங்க மாட்டேன் நான் முக்குலத்தாருந்த மரவர் குலமே முன்வைத்த காலை நான் பின்வைக்க மாட்டேன் முக்குலத்தார் குலம் காத்தவளையே அடே நான் தாங்கிலேனே வெளியினை வெளியிரண்டு அத்துற நாட்டமே ஆரம்பி ஏப்பா என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க அரண்மனையில? நான் ஏன் குஞ்சா இருந்தேன்னு உன் குஞ்சா இருந்தேன். இல்ல தெருவுல வேற ஒரு குஞ்சா இருந்தேன். நான் நசுக்காம விடுவேன். எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்க? என்ன சேட்டை கொஞ்ச நேரம் கூட அசந்து இருக்க விடுதில்ல. குதிரைக்கு கொல்லு வைக்க போனா இங்க வைக்கிற தீனியை பூரா தேவர் மேயும் சேவலுக்கு தீனி வச்சுட்டு போனோம்னா அது வாட்டுக்குள்ள தின்னு ஓட்டு போகிறது. அடுத்த வீட்டு கோழி குஞ்சு வந்து சேவலுக்கு எப்போ வகுறு நம்ப தேவர் மேய் வந்த உடனே சேவல்லாம் தயாராக இருக்கா? சேவலுக்கு என்னென்ன போட்டு வளர்த்துக்கிருக்கீங்க? என்ன வகுறு நம்பி சேவலுக்கு வகுத்து நப்பி வச்சுருக்கீங்களா? குதிரைக்கு புல்லு வச்சிங்களா கொல்லு வச்சிங்களான்னு கேட்பாங்க. நம்மளும் எதம் பதத்தோடு நடந்துக்கணும்ல. தேவர் மையம் கொஞ்சம் கோவக்காரங்க சொல்லுன்னு இருப்பாங்க. வந்தோடனே சல்லு புல்லுன்னு திரிவாங்க. ஆமாப்பு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வியாழக்கிழமை. அப்ப விடிஞ்சாத்த வெள்ளிக்கிழமையா? நாளைக்கு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. ஆனா கதப்புறாரம் வெள்ளிக்கிழமை. விடிஞ்சு வச்சுப்பு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி வெள்ளிக்கிழமை நம்ம கதப்புறாரம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா தேவர் மையம் இன்னைக்கு சேவல் சண்டைக்கு போற நாள். சரி வந்த உடனே சேவல் தயாரா இருக்கான்னு கேட்பாங்க. குதிரைகளும் தயார் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்மளும் முன்ன கூடிய எதம் பதமா நடந்துக்கணும்ல. ஆமா 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 ஆமா. இல்லாட்டி அவங்க வாட்டுக்குள்ள பொசுக்கு பொசுக்குன்னு உருவாங்க. ஐயா எதை கத்திய ஆமா சதக்கு சதக்குன்னு அல்லையில போட்டு இருப்பாங்க. இது எதுக்கு வயசான இது காலத்துல? எதுக்கு வயசான காலத்துல? ஆமா ஆமா ஆமா. என்ன காரணத்துக்கு அழைச்சிருக்காங்க, என்ன விவரத்துக்கு அழைச்சிருக்காங்கன்னு தெரியல. தேவர் மையம் வருவதை எதிர்பார்த்து ஆமா மற்றதை அப்புறம் யோசிப்போம். கூப்பிடுங்க. தேவர் மையம் வருவதை எதிர்பார்த்து. கம்பள வீரர்களே வருக வருக வருக. வந்தேன் பேராண்டி. தாத்தா அவர்களே நமஸ்காரம் பேராண்டி. நலமா இருக்கீங்களா? நலத்துக்கு என்ன குறைச்சா? ஆஹா பாஞ்சாலங்குடி சக்கம்மாவில் பூச்சாரியுள்ள தாங்கள் ஆமா தாங்க நலமா இருந்தா நாட்டு மக்கள் நாங்க நலமா இருக்க முடியும். இருந்த போதிலும் தாங்க வருகைக்கு மிக்க நன்றி. ஆமாங்க. தாங்கள் அழைப்பின்றி எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரேன். அப்படியா? ஆமா. பாஞ்சாலங்குறிச்சிக்கும் வல்லநாட்டுக்கும் எத்தனை கல் தூரம்? ஆமாங்க. பாஞ்சாலங்குடி தாங்கள் இங்க எதில் வந்தீங்க, எப்படி வந்தீங்க? இல்லைங்க
காலையில பாஞ்சாலங்குறிச்சி சக்கம்மா கோயில்ல பூசை பண்ணிட்டு சரி. உங்க தந்தை இருவர்களும் ஆஹா. உங்களிடம் போய் ஒரு விவரம் சொல்லி சொன்னாங்க. சரி. அதையும் சொல்லிட்டு ஓஹோ இங்க இருக்கிற ஜக்கம்மா கோயில்ல பூசை பண்ணிட்டு சாயங்கால பூசையை பண்ணிட்டு ம் பேராண்டிய கையோட அழைச்சிட்டு வான்னு சொன்னாங்க. காரணம் தாத்தா? அதுக்காகத்தான். அப்படியா? வந்தேன். சரி. வந்து அரண்மனைக்குள்ள நுழைஞ்சேன். ஓஹோ சேவலை பார்த்தேன், குதிரையை பார்த்தேன். சரி. நாங்கள் அழைச்சிட்டீங்க. அப்படியா? குதிரையில வந்தீங்க? நான் வந்தது குதிரை. ஓஹோ வந்து அப்ப சாரட்டு வண்டி யாருக்கு? சாரட்டு வண்டி, வில்லு வண்டி அது கணக்கு பிள்ளைக்கு. உங்களுக்கு குதிரை தான். அப்படி சொல்லுங்கள். இருக்கட்டும். நலகமா இருக்க இந்த பொழுதும் ஆமாங்க. ஆராய்மலுக்கு அப்பாந்து வந்து அந்நியன் ஆட்டு ஆங்கிலேன் ஆங்கிலேயன் நம்மளை அடக்கியான கலவுகின்றானா? ஒரு காலம் நடக்காது. நடக்குமா? நடக்காது. நமது நாடு எப்படியாப்பட்ட நாடு? ஆமா. தாய்நாடு தமிழ்நாடு, தமிழ் சொல்லுங்க. ஆமாங்க. நம்ம நாட்டுல என்ன அல்ல, இன்னும் இல்ல. அனைத்து செல்வம் பெற்ற நாடு அல்லவா? ஆமா. கடல் பிரதேச மண்ணில் நமக்காக ஆமா. விலமதியாத முத்துக்கள் இருக்கின்றது. உண்மைங்க. மலை பிரதேசம் நமக்காக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கின்றது. இருக்கு. விலமதியாத வைர கற்கள் இருக்கின்றது. ஆமாங்க. நாமளோட உயிர் வாழ சீவராசி ஒன்றுவருக்கு சமநல விவசாயம் இருக்கின்றது. இருக்கு. அத்தனை செல்வம் பெற்ற நாடு இல்லையா நம்ம நாடு? ஆமா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஆமாங்க. ஏன் கையை ஏந்தவன் வெளிநாட்டில் உண்மை. இல்லதென்பதில்லை நம்ம வாழு நாட்டிலே. ஆமாங்க. அத்தனை வளம் செல்வம் பெற்ற நாட்டை பத்தி தரக்குறா பேசுறான் கயவன். கலவை வரட்டு மேரண்டி பாப்பா. தாத்தா, கன்னி தமிழ் பிறந்தவன் கன்னி தமிழ்நாடு. தமிழ்நாடு. கலையில் சார்ந்த காவிய தமிழ்நாடு. காவிய தமிழ்நாடு. அறத்தையும் தரத்தரும் தரத்தோடு கட்டி காக்க வீர உழவர் ஊட்டவான உழவர் தமிழ்நாடு. உழவர் தமிழ்நாடு. பொதுகிமலை தென்றல் தாளாட்ட தாளாட்ட கொடிமுல்லை அதை கண்டு தலையாட்ட தலையாட்ட புள்ளி மான்கள் தாவி கூட்ட சோழனை இந்த பைந்தமிழ்நாடு. பயந்தமிழ்நாடு. இமயமல்கள் மீன்கொடியத்தை சபையில் பார்த்த பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. கற்பகச்சு கண்ணைக்கு செலவழிக்க கல் கொண்ட சேரன் செங்குட்ட செலுத்தி வாழ்ந்த நமது நாடு. நமது நாடு. முரங்குண்டு புலிவட்டிய வீர மூதாட்டி வாழ்ந்த தென்னாடு. தென்னாடு. அதுவே நமது ஒன்னாடு. நமது பொன்னாடு. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஆமாங்க. இன்று என்ன கிழமை? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. நன்றாக கூறுமையா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஆமாங்க. வெள்ளிக்கிழமை நாம் எங்கு செல்ல வேண்டிய நாள்? இன்றைக்கு சேவல் சண்டைக்கு செல்ல வேண்டும். அப்படியா? சேவல் சண்டை எதற்காக இருக்கிறார்கள்? உங்களது பெரிய தந்தை ஆஹா கட்டகுமாராசா ஆஹா அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். சரி. அதற்காக சேவல் போர்மனை வைத்திருக்கார்கள். தாத்தா அவர்களே, இன்று தாங்கள் அங்கே செல்ல வேண்டும். வீரமூர்த்தி வெள்ளையத்தவருக்கு சேவல் பிறக்கிற அற்புதமான செய்தி அல்லவா? ஆமாங்க. சந்தோஷமா இருக்கிறது. ஆமாங்க. அது எனது பெரிய தந்தை பிறந்த நாள் சேவல் பிற வைத்திருக்கார்களா? ஆமாங்க. எங்க வச்சிருக்கார்கள்? அதாவது அந்த சேவல் சண்டை எங்க வச்சிருக்காங்கன்னா, சரி, குற்றாலம் சாலை, குண்டுமுத்தி நீராவி, சாலி உலகமா, செம்மன் மேடு, தர்ச்சனா பூமி, ஆஹா, சிங்கார தோப்புலை வைத்திருக்கார்கள். இன்று தாங்கள் அங்கே செல்ல வேண்டும். குற்றாலம் சாலை, கொண்டமுத்து நீராவி, சாலியர்மனை, செம்மர்மனை, சிந்தார தோப்பில் தச்சனா பூமியில் நடக்கின்றது. ஆமாங்க. யாரெல்லாம் சென்றிருப்பார்கள்? அங்கே 71 பாலைப்பட்ட செமிந்தார்களும் சேவல் கொண்டு வருவார்கள். ஆஹா, அதோட நம்முடைய சேவல் எடுத்து கொண்டு போவோம். 71 பாலைமிடி செமிந்தார்கள் சென்றிருப்பார்கள். 72 நாம செல்ல வேண்டும். ஆமாங்க. இந்த கொண்டையன் கோட்டை மறுபுறம் குளத்தில் இந்த பாதுகாப்பு தவன் எப்ப வருவான் வலிமையில் காத்தவனமா இருப்பார்களா? எதிர்பார்த்த வண்ணமா காத்துக்கொண்டு. அப்படி கூறுந்தாத்தா. ஆமாங்க. நம்ம சேவல் எப்படி இருக்கின்றது? நன்றாக வளர்த்து வச்சிருக்கேன். என்ன இறை விட்டு வளர்த்தீர்கள்? இறையெல்லாம் போட்டேன். நல்லா தான் சாப்பிடுது. என்ன சல்பா சொல்றீங்க? கொஞ்சம் எடக்கு பண்ணுது. என்ன காரணம்? அதாவது வந்து மற்ற இறையெல்லாம் வச்சா சாப்பிடுதுல. சரி, கம்பம் புல்லு தான் வைக்கணுமா. ஓஹோ, அந்த கம்பு நனைய வச்சு துணியில கட்டி சரி மூளையில போட்டுருவேன். ஓஹோ, காலையில அவுத்து பார்த்தா முளை தெரியும். ஏய், பயிறு முளைப்பு. ஆமாங்க. சரி, அதை வச்சா தான் சாப்பிடுது. ஓஹோ, சாப்பிட்டு சும்மா இருக்குன்றீங்களா? தண்ணி வச்சா சாப்பிடுதுல. அப்புறம் கடா பால் கேக்குது. இது என்ன கொடுமையா இருக்கு? ஆமாங்க. கிடா பால் எப்படி இருக்கும்? நம்ம பண்ணையில கடையாடு இருக்குல்ல, கிடையாடு, கடையாட்டு பால் கேக்குது. சரி, ஆமாங்க. அதை வச்சா தான் சாப்பிடுது. நல்லா பருவமெல்லாம் இருக்கு. சரி, சண்டைக்கெல்லாம் விட்டு பார்த்தேன். ஓஹோ, நம்ம சேவை எப்படி அடிக்குது? நம்ம சேவை செய்க்குது. ஆமாங்க. அப்படி சொல்லுங்க தாத்தா. அம்மா சேவை கொஞ்சம் குன்னிடுது. ஏய், ஆமாங்க. சரி, 2 சேவல் விட்டு பார்த்துக்கணும்ல சண்டைக்கு. ஓஹோ, நம்ம சேவை ரெக்கையை தூக்கிட்டு அடிக்குது. அம்மா சேவை ரெக்கைக்குள்ள உயிர்து. அப்படி கூறும். இருந்தாலும் நம்ம சேவல் போருக்கு செல்ல 71 பாளையமேட்டார்கள் சேவல் போருக்கு செல்கிறோம். சாஸ்திரம் பார்த்தீங்களா? பார்த்தேன் வரண்டி. அப்படியா? சரி, நம்ம சகாதேவன் சாத்திரத்தை முதல்ல. சரி, அப்பண்டா சேவலுக்கு செல்வோமா? சேவல் போருக்கு வாருங்கள். வாருங்கள். தாங்களுக்கு தெரியாத ஒன்றமல்ல. பாஞ்சாலிக்கு திருச்செந்தூருக்கு சுரங்கப்பாதை எது? அந்தப்புறம் எது? அந்தப்புறத்து நந்தவனர் பெரிய ஆளுங்க சமைப்புக்கூடிய தாங்க நன்கு அறிந்தவர்கள். கூற வேண்டிய கூட்டு மறந்து விட்டீங்களே. என்ன மறந்தீங்க? நாடு வேண்டாம், நகர வேண்டாம், பூமி வேண்டாம், பொருள் வேண்டாம், என்னையே தஞ்சம்னு நம்ம இந்த ஆசிரியர் வெள்ளையமலை அழைத்து வாருங்கள். ஆமா, இளைய பேத்தி. ஆமா தாத்தா, சின்ன பேத்தி. ஆமா ஆமா. அப்புறம் அவங்க 6 பேரு. அவங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்தவர்கள் தானே. ஆண்டுதோறும் சேவல்புரம் வைத்திருக்கீங்களா? பாண்டிய தேவனுடைய அக்கா தங்கச்சி 6 வரும். சேவல்புரம் ஆண்டுதோறும் நடக்கிறது தெரியும். வெள்ளையம்மாள் தான் மனம் 6 மாசம் தான் ஆகுது. சரிங்க. அடுத்து சேவல்புரம் வந்து தெரியாது அல்லவா?
அதனால தெரியப்படுத்துவாங்க, செல்லுவோம். நான் போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, நீங்க அவங்க கிட்ட விடை பெற்று சரி, அவங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது என்னைய கூப்பிடுங்க. சரி தாத்தா. நான் அப்ப சேவலையும் குதிரையும் கொண்டு வரேன். அப்படியே கிளம்பி அப்படியே கிளம்புவோம். நான் போய் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைங்க. அப்படியே சென்று வரீங்க. எங்க ஐயா பசுமன் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. இந்தியாவிலே 3 பேர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, எங்க ஐயா ஒருத்தர் சூப்பர் ஸ்டார். நம்ம மண்ணில் நமக்காக பிறந்தவர். ஏழை எளிய மக்களுக்கு இறக்க குண தர்ம புண்ணியவான் ஐயா மேல பாடி அண்ணன் வெள்ளையம்மாளை எதிர்பார்க்கின்றேன். தேவர் தெய்வமாக பிறக்க வேண்டும், தேஜனலும் புரிந்திடவே வாழ வேண்டும், அன்போடு நல்வாழ்த்து கூற வேண்டும், ஆண்டவனே நீ எனக்கு அருள வேண்டும், தேவர் தெய்வமாக பிறக்க வேண்டும். தேவர் தெய்வமாக பிறக்க வேண்டும், தேஜனலும் புரிந்திடவே வாழ வேண்டும், அன்போடு நீ நல்வாழ்த்து கூற வேண்டும், ஆண்டவனே நீ எனக்கு அருள வேண்டும், தேவர் தெய்வமாக பிறக்க வேண்டும். மண்ணில் மனிதரிடம் மாண்புகள் இல்லையப்பா, கண்ணிலே தெரிவதெல்லாம் கவலை தரும் காட்சியப்பா, மண்ணில் மனிதரிடம் மாண்புகள் இல்லையப்பா, கண்ணிலே தெரிவதெல்லாம் கவலை தரும் காட்சியப்பா, பொன்னினிலே நெருப்பு குச்சி புகுந்தது போல் இருக்கிறப்பா, விண்ணினிலே நீ இருந்தும் விளையாட்டு புரிந்ததப்பா, தேவர் தெய்வமாக பிறக்க வேண்டும், நாட்டிலே நீ இருந்தால் நன்மைகள் பிறக்குமப்பா, நாட்டிலே நீ இருந்தால் நன்மைகள் பிறக்குமப்பா, வீட்டிலே உள்முகத்தை எல்லிதையும் தேடுதப்பா, பாட்டினிலே நீ இருந்தால் பரவசமாயிருக்குமப்பா, பாட்டினிலே நீ இருந்தால் பரவசமாய் வாழுமப்பா, கோட்டுக்குள்ளே உள்ளுயிரும் குரங்காக அழகிறப்பா, தேவர் தெய்வமாக பிறக்க வேண்டும், தேசனலும் புரிந்திடவே வாழ வேண்டும், அன்போடு நீ நல்வாழ்த்து கூற வேண்டும், ஆண்டவனே நீ எனக்கு அருள வேண்டும், தேவர் தெய்வமாக பிறக்க வேண்டும். முக்குல கல்மணியே நீ மூவேந்த நல்மணியே, முக்குள முதல் மொழியே மூவேந்த கல்மொழியே, முக்குல கல்மணியே மூவேந்த நல்மணியே, மக்களெல்லாம் பேசுவதற்கு மண்ணில் வந்து பிறந்திடப்பா, மக்களெல்லாம் காண்பதற்கு மகிமையோடு வாழ்ந்ததெங்கும் கீர்த்தியுடல் ராமமூர்த்தி உன் புகழை பாடுவதற்கு இரக்கம் உள்ள இறைவனிடம் மறக்காம சொல்லிடப்பா, தேவர்
தெய்வமாக பிறக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நன்றி 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 ஐயா மேல். ஏன்னா வந்த உடனே சொன்னாங்க குறைஞ்சது 2 பாட்டு படிக்கணும்னு சொன்னாங்க. தேவர் பாடிய அண்ணன் அவர்களுக்கு முஷ்டகுறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். முஷ்டகுறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அன்பளிப்பதற்கு அவருக்கு குடும்பத்தாருக்கு அவருக்கு கலைக்கல் சார் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். எத்தனைய பாட்டு கவி என் நிலையில் கண்டு கொண்டேன். தேவரை போல் யாரும் இல்லை. தெய்வம் அழைத்தது நியாயம் இல்லை. தேவரை அழைத்தது நியாயம் இல்லை. எத்தனைய பாட்டு கவி என் நிலையில் கண்டு கொண்டேன். தேவரை போல் யாரும் இல்லை. தெய்வம் அழைத்தது நியாயம் இல்லை. தேவரை அழைத்தது நியாயம் இல்லை. பசும்பொன்னு மண்ணில் வந்த மாஜிலா மாணிக்கமே தங்கமே ஆமாஜன பசும்பொன் சிங்கமே பசும்பொன் மண்ணில் வந்த மாஜிலா மாணிக்கமே மங்காத மகிழோமையா எனக்கு நல்லாசை தாரோமையா எனக்கும் நல்லாசை தாரோமையா. எத்தனைய பாட்டு கவி என் நிலையில் கண்டு கொண்டேன். தேவரை போல் யாரும் இல்லை. தெய்வம் அழைத்தது நியாயம் இல்லை. தேவரை அழைத்தது நியாயம் இல்லை. காவிய தலைவன் என்று எண்ணி நான் இருக்கையிலே தெய்வமே எங்கள் தெய்வமே காவிய தலைவன் என்று எண்ணி நான் இருக்கையிலே எங்கதான் செல்வீரையா நானும் அழைத்தால் வருவீரையா நானும் அழைத்தால் வரணுமையா. தேசத்தின் திருமகனே தெய்வீக தலைமகனே தென்னாடு போட்டு ஐயா தேவர் தெய்வீக திருமகனே. நாடக கலையுலகில் காவிய தலைவனையா தங்கமே முக்குலத்து சிங்கமே நாடக கலையுலகில் காவிய தலைவனையா கண்கண்ட தெய்வமையா எங்களை காத்தருள வேணுமையா எங்களை காப்பாற்ற வேணுமையா. எத்தனைய பாட்டு கவி என் நிலையில் கண்டு கொண்டே தேவரை போல் யாரும் இல்லை. தெய்வம் அழைத்தது நியாயம் இல்லை. தேவரை அழைத்தது நியாயம் இல்லை. அப்படி நான் வில்லை மாலா நம்மளை எதிர்பார்க்கின்றேன். பசுமன் முத்துராமிக தேவர் பாடிய அண்ணன் அவர்களுக்கு முஷ்டகுறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். நன்றி 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 ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் நாடகத்துறை அமைப்பாளர் முத்துப்பாண்டி அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்.
பாரமோ என்னை பாரம்மா நின் கதிமேவும் குடிவால அருள் தாருமே நாட்டு கடைகள் என்னை பாரம்மா கடைகள் நாள் என்னை பாரமோ மாமதுராபுரியில் மகிழ்வுடன் திகழ்பவளே மாமதுராபுரியில் மகிழ்வுடன் திகழ்பவளே மாமதுராபுரியில் மகிழ்வுடன் திகழ்பவளே மங்களாகரிய சங்கரீரங்கரி கடைகள் என்னை பாரம்மா பாண்டியர் குளம் தலைக்க பாரில் பிறந்தவளே பாவல நாவலர்கள் பாடிட சிறந்தவளே பாண்டியர் குளம் தலைக்க பாரில் பிறந்தவளே பாவல நாவலர்கள் பாடிட சிறந்தவளே மனமிரே சொக்கநாதர் இடப்புறம் அமைந்தவளே அம்மா மனமிரே சொக்கநாதர் இடப்புறம் அமைந்தவளே மனமிரே சொக்கநாதர் இடப்புறம் அமைந்தவள் இமயவள் என்று உமையவள் என்று உலகினில் அருள் போல அறிவளே கடைகள் என்னை பாரம்மா பாடும் மடியவனாடும் துயர்களை தோடும் படியலர் புரிபவளே கடைகள் என்னை பாரம்மா பங்கையர் பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி மகிதாதுரமர்தனிரர்த்தனி கடைகள் என்னை பாரம்மா பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி மகிதாதுரமர்தனிரர்த்தனி கடைகள் என்னை பாரம்மா அங்கையர் கண்ணி பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி மயிதாசுரமர்தனிரர்த்தனி கடைகள் என்னை பாரம்மா அம்மா கடைகள் என்னை பாரம்மா நின் கதி பேபம் குடிவால அருள் தாரு மீனாட்சி கடைகள் என்னை இந்த சிங்கார கலையரங்கில் முன்பாக அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெள்ளையமான சிறுமி வணக்கத்தினால் தெரிவித்துக் கொண்டு எனது கதைக்கு செல்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வெள்ளையம்மா நடந்து கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களுக்கு